ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நான் சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ தான், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த மெத்தடை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மிளகா வத்தல் வந்து இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு கொஞ்சம் விதையை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாயை மட்டும் நம்ம போட்டு சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து காரம் இருக்காது. விதையோடு போட்டோம்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் விதையை வந்து எடுத்துக்கலாம், இல்லைனா போட்டாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்காக மிளகா வத்தலை வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே நான் வந்து வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயவும் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருந்தேன். வெங்காயம் வந்து நம்ம போட்டு வதக்குவோம். ஆனால் கடைசியில் வந்து வெங்காயம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மறைஞ்சிரும். நிறையா வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளியாக வந்து ஒரு 4 தக்காளி நான் எடுத்து போட்டிருந்தேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீ 2 தக்காளி கூட போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் வந்து விதை வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் விதையாவும் கொஞ்சம் விதை இல்லாமையும் நான் வந்து போட்டிருந்தேன். ஃபுல்லாக நான் விதையை எடுக்கலை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வந்து அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது அது வந்து நல்லா வெந்துடும். தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயுமே வந்து தண்ணி வந்து விடும். 1/2 டம்ளர் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி வேகலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம திரும்ப திரும்ப வேக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுட்டு திரும்பி நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு எலும்பில் இருந்து நீங்கள் கறியை வந்து லைட்டாக கரண்டியை வச்சு லைட்டாக அதை வந்து வெட்டி விடுங்க. ஈஸியாக வந்து கலண்டு வந்துடும் எலும்புலேருந்து. அப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றிட்டு சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அது மாதிரி குக்கர்லலாம் போட்டு நீங்கள் வந்து வேக வைக்காதீங்க. இது மாதிரி சட்டியிலே போட்டு வேக வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு எல்லாமே அதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மிளகா வத்தலை வந்து பழைய சோறுக்கெலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சோறுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சிந்தாமணி வந்து ரொம்ப கிரேவியாக வந்து இருக்காது. நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சனால அடியில் வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக தெரியும். ரொம்ப வந்து கிரேவியாக வராது. பெரட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சோறுக்கு சாப்பிட்லாம், தயிர் சோறுக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சோறுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.